வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு விளாக் மாதிரி பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளாக் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சாயந்தரம் நான் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்து போயிட்டு வந்து இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா பாதி துணி தச்சு போட்டிருந்தேன், பாதி தைக்க வேண்டியது இருந்து. அதனால் நான் வந்ததுமே அப்படியே வந்து உட்காந்துட்டேன், இதை தச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஜாயின் பண்ணி போட்டுட்டு போயிருந்தேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கிற மாதிரி இருந்து தைச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தெரியும். ஏன்னா இது சாயந்தரம் ஆனதுனால அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் குறைவாயிட்டு கேமராவில் வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியுது அவ்வளோதான். இது வந்து பூனம் சாரீ. பூனம் சாரீ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. பூனம் சாரீ ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கலாமா அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க. பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். காட்டனாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கொஞ்சம் தைக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போதே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் இழுக்கும். புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தைங்க. இப்போ வந்து இதை நான் ஓரளவுக்கு தச்சு முடிச்சிட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசர ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. 2-3 நாளாக ஊரில் வந்து கொஞ்சம் கரண்ட் இல்லை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பவர் கட்டு வந்து இருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் வெளியவும் போக வேண்டிய வேலைகள் இருந்தது. அதனால பெண்டிங் ஆகிட்டு துணிகள் எல்லாமே. இப்போ நம்ம வந்து நைட்டாவது உட்காந்து தைச்சிருக்கலாம். நைட்டும் வந்து உட்காந்து தைக்க முடியலை. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றதுனால தலைவலி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வந்தால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால எப்படியாவது இன்றைக்கி 2-3 துணி வந்து தைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். ஒரு வழியாக அந்த துணி தைச்சி முடித்ததுக்கப்புறமா வந்து கோயில் கொடைக்கு கொடுக்கக்கூடியது இன்னும் 2 ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருந்து அதையும் வந்து நான் இதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸு தைச்சேன். தைச்சிட்டு மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் எடுக்க டைம் எப்போ ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணி ஆகிட்டு. அந்த ப்ளவுஸ் எப்படியா தைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க போகலாம் அப்படின்ட்டு நினச்சேன். நான் முடியலை. அதனால் கொஞ்சம் வீடியோவும் எடுத்துகிட்டு பாதி வேலைகள் மட்டும் நான் முடித்து வச்சுட்டு போய் தூங்க போயிட்டேன். தூங்க போகிற டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆகிட்டு. இப்போ வந்து ஒரு வாரமாகவே கொஞ்சம் நேரமே தான் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் இனிமே வந்து தூங்க முடியாது. துணிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காலையில் கொஞ்சம் வேலைகள் பெண்டிங் ஆகுனா நைட்டு தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து எடுக்கும்போது 10:30க்கு மேலே ஆயிட்டு. ஆனால் எனக்கு நல்லா தூக்கம் வந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் உட்காந்து சமாளித்து நான் வந்து கட் பண்ணுறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நட்டமாக நின்று கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. அதனால் டேபிள் போட்டு உட்காந்து கட் பண்ணி தான் அந்த ப்ளவுஸ் தைச்சேன். இந்த ப்ளவுஸு வந்து ஒரு பாதி வேலை தான் முடிச்சிருப்பேன். நெக்கு வந்து மாடல் வந்து கட் பண்ணி தைக்கிறது, அந்த லேஸ் வச்சு முடிக்கிறது, இது எல்லாமே நான் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த வேலைகள் எல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு படுக்க போக 12:30 ஆகிட்டு. கொஞ்சம் லேட் தான். வீடியோலாம் எடுக்கிறதுனால நமக்கு வந்து இன்னுமே வந்து அந்த டைம் அதிகமாகிட்டு இருக்கும். கொஞ்சம் கவனித்து எடுக்கணும் இல்லையா? அதனால் அந்த வேலைகளை மட்டும் முடித்து வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் வந்து ஒரு 5:30க்கு எந்திரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அந்த பெண்டிங்காக இருக்குது இல்லையா, நைட்டு தைச்சி வச்சது அதை அப்படியே முடித்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து கிச்சனில் போய் வேலை பார்க்குற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போவும் கொஞ்ச நாளாகவே நமக்கு அப்பப்போ கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறதுனால கிச்சனில் போய் வேலைகள் பார்க்கவே முடியலை. நம்ம ஏதாவது வந்து வதக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் ஒருத்தவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை சிம்மில் வச்சுட்டு வர்றது, ஆஃப் பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தாலும் சாப்பாடு வந்து அடிப்பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நடந்துடுது. அதனாலவே என்ன பண்ணுறேன், காலையிலே சாப்பாடு டிஃபன் எல்லாமே முடித்து வச்சுட்டு நம்ம வந்து மிஷினில் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக கிச்சனில் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 2 ப்ளவுஸ் நான் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2மே கிட்டத்தட்ட ஒரே கலர் தான். ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா டார்க் பிங்க் கலரு, இன்னொரு ப்ளவுஸ் வந்து மெரூனும் சிவப்பும் கலந்த மாதிரி இருக்கும். 2க்கும் ஒரே நூல் போட்டு தான் நான் தைச்சிட்டு இருக்கேன். 2மே ஒரே அளவுக்குள்ள ப்ளவுஸ் தான். அதனால் ஒரே அளவுகள்ங்கிறதுனால ஒரே டைமில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டேன். இப்போ இந்த 2 ப்ளவுஸையும் 12 மணிக்குள்ளே தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நினச்சி பிளான் பண்ணி உட்காந்தேன். ஆனால் தைக்க முடியலை. கொஞ்சம் நேரம் கரண்ட் போச்சு. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, பேசினேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லி டைம் நகர்ந்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஒரு 11:30 தாண்டிட்டு அப்போ நம்ம வந்து போகிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்து எடுத்து கிளம்பி போயிட்டு வந்தேன். ஆனால் அந்த வேலையும் முடியலை.
ஸ்கூலுக்கு டிசி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். அங்கே வந்து இன்றைக்கி முடியலை அந்த வேலை. அப்படி ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மறுபடியும் இந்த துணி வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்தேன். இப்படி தான் நடக்குது. இப்போ கொஞ்ச நாளாக வேலைகள் வந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு அவசரம் வருது. அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறோம். மறுபடி வந்தால் அந்த வேலை விளங்காது. அப்படியே போயிட்டுருக்கு. ஆனா வந்து பழைய மாதிரி இல்ல. எப்படி தான் சொல்றதுன்னு தெரியல. முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா, அத செஞ்சுட்டு தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போலாம் அப்படி இல்ல. நம்ம வந்து கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து கோவில் கொடை, கல்யாணம் அந்த மாரி எல்லாமே சீசன் வந்துட்டுருக்கு. நம்மளுக்குமே நெறைய விசேஷ வீடுகள் இருக்கு. அங்கங்க போகணும். இந்த துணிகள் எப்படி முடிக்கிறது அப்படிங்கன்னு நெனச்சாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முன்னாடி மாரி நைட்டெல்லாம் உட்காந்து தைக்கவும் முடியலை. நைட்டு உட்காந்து தைச்சோம் அப்படின்னா, காலையில் ரொம்ப தலைவலி அந்த மாதிரி எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு. வெயிலும் கொஞ்சம் வெயில் அடிக்கலை. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாலே அந்த வெயில் வேறு நமக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2 ப்ளவுஸுமே தைக்கிறதுக்குள்ளே ஒரு பாடு ஆகிட்டு, நான் வந்து போயிட்டு வந்து தைச்சேன்னு பாருங்கள். தைச்சு முடிக்கும்போது இந்த 2 கலருக்குமே லேஸ் வந்து வீட்டில் இல்லை. அப்புறம் என்னாச்சு, நான் மறுபடியும் வந்து இந்த 2 ப்ளவுஸுமே கழுத்து, கை எல்லாமே முடிச்சுட்டு, உடம்பு மட்டும் ஜாயின் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் லேஸ் வந்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் இது தைக்கிற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி நிறைய டைம் நடக்கும். எல்லாமே முடித்து எடுத்து வச்சுருவோம். ஏதாவது ஒர்க் வைக்கிறதுக்கு அதுக்குள்ள பொருட்கள் இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லேட்டாக பார்த்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ளவுஸை தைக்கிறதெல்லாம் உண்டு. இப்போ பிள்ளைங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா, நம்ம சொல்கிறத போய் வாங்கி கொண்டு குடுத்துருவாங்க. அதுவும் பிரச்சனை இருக்காது. அப்படி அவங்க இல்லாத நேரம் நம்ம தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தச்சேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ப்ளவுஸ் வந்து தச்சுட்டு, முடிச்சு நான் ஃபோன் எடுக்கும்போது கரெக்ட்டா 12:30. ஆனா நான் தச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து நினச்சிட்டே இருந்தேன். அவங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்கள்லையுமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 1 வாரம் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கமெண்ட் எதுவுமே வரையல. அப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன காரணம்? அவங்க வந்து கமெண்ட் பண்ணவே இல்லையே! ஏன்னா ஒருக்கா நம்ம ஃபோன் நம்பரை எடுத்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினோம். நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒருத்தர் எப்படி பேசுவாங்க, அதே மாதிரி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள வந்து மறக்க முடியல. நான் அவங்க பேர் கூட இதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பேர் வந்து அம்பிகா எம் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கனால தெரியும். நேற்று நைட்டு நான் வந்து அதை அவங்கள நினச்சிட்டே தான் இருந்து துணி தைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ஃபோன் எடுத்து பார்க்கவே கரெக்டாக அவங்க கமெண்ட் வந்து கிடந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னுமே ரிப்ளை பண்ணலை. ஏன்னா வந்து எனக்கு வேலை கமெண்ட் பண்ணுறது மாதிரி இல்லை. பிள்ளைங்க தான் வந்து கமெண்ட் எல்லாமே பார்ப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. நான் இப்போ சொல்லுவேன் பக்கத்தில் இருந்து. அவங்க வந்து ரிப்ளை எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால நான் அதை இன்னுமே எடுத்து பார்க்கல. அதை வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தத பார்த்தேன். அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ண முடியல. நைட்டு 12:30 ஆகிட்டு தூக்கம் நல்லா வந்துட்டு அப்படி போய் படுத்துட்டேன். ஆனால் எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம அப்போ தான் அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து கரெக்டாக அந்த டைமில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறம்போது இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்கள பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் அந்த டைமில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஞாபகம் வந்து, அவங்க வந்து ஃபோனில் பேசும்போதுமே அப்படி தான் சொன்னாங்க. என்னோட லைஃப்பை எல்லாம் கதைகளை கேட்டுட்டு, அப்படியே என்னோட வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்குக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்ககிட்ட பேசுனது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நினச்சிட்டு நான் சரி இது நம்ம நினச்சோம். அதனால் அவங்களுக்கும் தோணியிருக்கும் போல இது வந்து ஒரு கடவுளாக ஏற்படுத்தக்கூடியது தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி போய் படுத்துட்டேன். இவங்க மட்டும்தான் இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி தான் கமெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தோணாது. நம்மளை ரொம்ப ஒரு வீடியோ வந்து ஒரு உணர்வுபூர்வமாக பாதிச்சிருந்தாலோ, இல்லை அது வந்து நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தாலோ, அந்த டைமில் தான் நமக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தோணும். இப்போ ஒருத்தவங்க பேரை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு மற்ற சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வருத்தப்பட்டுறாதீங்க. உண்மையிலே நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே எப்போவுமே என் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் கூட சில நேரம் யோசிப்பேன், நமக்கு இவ்வளவு சொந்தங்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு ஆச்சரியமெல்லாம் படுறது உண்டு.
இன்றைக்கி கூட கடைக்கு போயிருக்கும்போது அங்கேயும் ஒருத்தவங்க பார்த்து சொன்னாங்க, "அக்கா உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன், நீங்கள் தானே சேனல் வச்சுருக்கிறது" அப்படின்ட்டு. நல்லா இருக்குது அப்படின்ட்டு பேசுனாங்க. எனக்கு ரொம்ப நேரம் பேச முடியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் வந்து கடகடன்னு வந்துட்டேன். ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்மட்ட ஃபோன் நம்பர் கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, பேசணும்க்கா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இப்போ வந்து நான் சேனல் ஆரம்பிக்கல. நான் இது டெய்லரிங் வேலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, எங்க ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாமோ நெறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த யூடியூப் மூலமா தான் இந்த அளவுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியிற மாதிரி இருக்கு. அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளாக் மாதிரி போடுங்க அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, எடுக்கிறதுக்கு முடியல. நான் ஒத்தையில எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான் பார்க்கணும். வீட்டு வேலைகள் மட்டும் கொஞ்சம் 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 பிள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே பிள்ளைங்கள வந்து நம்ம நெருக்கடி பண்ண முடியாது இல்லையா? அதனால் ப்ளவுஸ் தச்சு போட்டால் ஹெம்மிங் பண்ணுறது, ஊக்கு வைக்கிறது இது கூட பிள்ளைங்க பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். இருந்தாலுமே முக்கால்வாசி வேலை நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் நெருக்கடியா போயிட்டு இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா நான் அத செய்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே டைமே இல்ல. இருந்தாலும் நான் வந்து இப்போ மிஷினில் உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் ஃபோன் எடுத்து வச்சுட்டு நான் எடிட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அதை எடிட் பண்ணுவேன். மறுபடியும் வச்சுருவேன். வேறு வேலை இருந்தால் போய் செய்வேன். அதுக்கப்புறம் வீட்டில் வேலை செய்யணும், சமையல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நேரம் கூட ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம உடம்பையும் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் வருஷமாகவே வேலை செஞ்சிட்ருக்கோம். உடம்பு பழைய மாதிரி இல்லைன்னு நான் நிறைய வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். அதனால உடம்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் இல்லையா? அதனால இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, "அக்கா நீங்கள் போடுறது கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் தான் போடுறீங்களா?" அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 3/4 ப்ளவுஸு கிராஸ் பீஸ் தான் போடுவேன். கொஞ்சம் 1, 2 ப்ளவுஸுகளுக்கு மட்டும் தான் நேர் பீஸ் போடுவேன். எனக்கு அத பார்த்தா இதில நேர் பீஸ் நம்ம தைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தைப்பேன். இல்லைன்னா வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே கிராஸ் பீஸ் தான் போட்டு தைப்பேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா நம்ம வந்து சாரீ கட்டினாலும் அந்த சாரீ வந்து டைட்டாக அப்படி உடுத்தோம் அப்படின்னா விலகி வராமல் இருக்கும். ஒரு சில நேரங்களில் வந்து அந்த நேர் பீஸ் எல்லாம் போட்டோன்னா அந்த முன்னாடி சாரீ வந்து கொஞ்சம் இறங்கி இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால நேர் பீஸை விட கிராஸ் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ வந்து கிராஸ் பீஸ் போடுறவங்க கண்டிப்பாக கிராஸ் பீஸ் மட்டும் தான் போட விரும்புவாங்கன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. அதே போல் தான் நானும். ஒரு சில விஷயங்கள தவிர்க்க முடியாத நேரத்தில் நான் வந்து இந்த நேர் பீஸ் வந்து தைக்கிறது உண்டு. ஏன்னா கொஞ்சம் சில கிளாத் வந்து ஈஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வழவழப்பான கிளாத்தாக சாரியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கிராஸ் பீஸ் போடுறத தவிர்த்துருவேன். இந்த மாதிரி 1, 2 கவனித்து நான் தைப்பேன். நீங்கள் அதிகமாக பட்டு சாரீ, காட்டன் சாரீ எல்லாம் கட்டுற மாதிரி இருந்துன்னா கிராஸ் பீஸ் தைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் உங்கள்கிட்ட நேர் பீஸ் தான் அதிகமாக வருமாக்கா, கிராஸ் பீஸ் ரொம்ப வராதான்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் இப்போ 1 வாரமாகவே ஃபுல்லாக கிராஸ் பீஸ் தான் தச்சுட்டு இருக்கேன். இப்போது நம்ம வந்து ஒன்றை தேடும்போது அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான் கிராஸ் பீஸ் வீடியோவாக தான் இப்போ வந்துட்டுருக்கு. இது தச்சுட்ருக்கிறதுமே கிராஸ் பீஸ் தான். நான் இப்போ இதுக்கு முன்னாடி தைச்சதுமே கிராஸ் பீஸு. அந்த பூனம் வந்து நேர் பீஸில் தச்சுருந்தேன். இந்த மாதிரி தான் இருக்குது. வந்து அதிகமாக வரும். ஆனால் நான் வந்து நிறைய வீடியோக்களில் காமிச்சதில்ல. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த லேஸ் ஒர்க் எல்லாமே வச்சு நான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் தச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இன்னுமே நமக்கு நிறைய ப்ளவுஸ் பெண்டிங்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கோவில் கொடைக்கு தைக்கக்கூடியது. இப்போ தச்சது தைக்காதது எல்லாமே ஒவ்வொரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். பெண்டிங் ஆனது எப்படியாவது இன்றைக்கி வந்து தைக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.